ஆஃப்ரோட் ஓட்டுற பிகினராக நீங்கள் வாங்க வேண்டிய வண்டி தான் இது. ஹீரோவோட ஒரு ப்ரீஷியஸான ஒரு ஆஃப்ரோட் மாடல்னு கூட சொல்லலாம் இந்த வண்டியை. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அவங்களோட ஆஃப்ரோடரை விட நல்ல ஒரு அப்டேட் கொடுத்து 2 வீக்கு அப்புறம் மக்களோட ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு லான்ச் பண்ண வண்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்க ஹீரோ எக்ஸ்பல்ஸ். ஆண்ட்ரோட ஸ்டைல் பற்றி சொல்லி ஆகணும். வண்டியோட 200cc ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பவர் அண்ட் டார்க் கொடுத்துருக்காங்க. பழைய இதை கம்பேர் பண்ணும்போது 1 அதாவது 1 நியூட்டன் மீட்டர் 1 ஹார்ஸ் பவர் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒன்றும் இன்ஜினில் வந்து பெரிய சேஞ்சஸ் பண்ணிடாது. அப்போ இந்த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்ப்ராக்கெட்டில் 7 டீத் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வண்டியோட கியர் ரேஷியோவை கம்ப்ளீட்டாக ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் வந்து டாலாகவும் செகண்ட் அண்ட் தேர்ட் கியர் ஷார்ட்டாக இருக்குது. இது நீங்கள் இப்போ ஒரு சிட்டி ரைடில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ் ஆகும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ ஆர்பிஎம் செகண்ட் கியர் வண்டி வந்து ஹால்ட் ஆகிறது அப்படியே தெரியுது. வண்டியோட டாப் ஸ்பீட் பற்றி சொல்லியே ஆகணும். அது வண்டி எவ்வளோ தான் போனாலும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ செமையாக இருக்குது. வைப்ரேஷன்ஸ் சொல்லவே தேவையில்ல, ஷோல்டர்ஸ்க்கு ஏறாமல் தான் இருக்குது. ஆனால் அந்த டான்ஸ் ஆடுற பிளாஸ்டிக்ஸை கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஹீரோ வேறு லெவலில் இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், அந்த லாங்காக கொடுத்துருக்க சீட்டாக இருக்கட்டும், அதில் இருக்க குஷனிங்காக இருக்கட்டும், வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நம்ம ஆன் ரோடில் இருக்க அந்த சஸ்பென்ஷன் செட்டப் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ரியர் சஸ்பென்ஷன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஆஃப் ரோட் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்திரிச்சு நின்று ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இதே சின்ன சின்ன பாட் ஹோல்ஸ் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் லாங் ட்ராவலாக இருக்கனால ஆன் ரோடில் சுத்தமாக நம்மளுக்கு தேவைப்படாது. டுவெல் பர்பஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோட் செட்டப்புக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன், நல்ல ஒரு லாங்கான ஹேண்டில் பாஸ், எல்லாமே லாங் ட்ராவல் டூரிங்க்கு ரொம்பவே செமையாக கொடுத்துருக்காங்க. என்னடா ஃபுல்லாக ஆன் ரோட் பற்றியே பேசிகிட்டு இருக்கோமே, ஆஃப் ரோடில் வண்டி இன்னும் திருப்பலன்னு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் இந்த வண்டியை வச்சு நீங்கள் ஆன் ரோடில் ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வரப்போகிறது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆக வேண்டியது. ஆஃப் ரோடுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே தான் வண்டியோட எந்தூசியாசமே வெளியே வருது. அந்த 190 ட்ராவல் ஆன சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பம்ப்ஸை சூப்பராக டேக்கிள் பண்ணுது. ஆனால் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா ரியர் சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே செம்மையாக இருந்திருக்கும். ஸ்போக்ஸ் வீல் அந்த ஆஃப் ரோடுக்குன்னே செஞ்ச ஒரு வீலு, ஈஸியாக வந்து நம்மளால் ரிப்பேரும் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா டியூப்லெஸ் டயர் கிடையாது. ஸோ இதே இது டியூப்லெஸ் போனோம்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கனால டியூப் டயர்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வண்டியோட சீட்ஸ் தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு பம்பி ரோட்ஸில் நீங்கள் ஏறி இறங்கினாலும் சரி, சீட் லாங்காக இருக்கனால நம்ம பின்னாடி போய் உட்காந்து நல்ல ஒரு ஹேண்ட் ரீச் கொடுத்து வண்டியை வந்து லான்ச் பண்ணுறதுக்கும் வண்டியை வந்து லேண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸாக இருக்குது. வண்டியோட இன்ஜின் மிட் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பழையதை கம்பேர் பண்ணும்போது ஆயில் கூலிங் சிஸ்டமோட ஃபின்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஆன் ரோடில் சுத்தமாக தேவைப்படாது, எனக்கு அவ்வளோ தூரம் அதோட ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. ஆனால் ஆஃப் ரோடில் நீங்கள் நல்ல த்ராட்டில் கொடுக்கும்போது அதோட ரெஸ்பான்ஸ் உண்மையிலே நல்லாவே இருக்குது. நான் இவ்வளோ தூரம் இந்த வண்டியை ட்ராவல் பண்ண வரைக்கும் எனக்கு சஸ்பென்ஷன் தான் ஒரு சின்ன பஸ்ஸு க்ரியேட் ஆனது தெரிஞ்சிச்சு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அதோட ஏபிஎஸ் சிஸ்டம் தான். இந்த டைப் ஆஃப் ரோடுக்கு நீங்கள் ஃபியூஸை பிடுங்கி விட்டு ஓட்டுறது தான் உங்களுக்கு எந்தூசியாசமை இன்னும் அதிகப்படுத்தும், உங்களோட அட்ரினலை வந்து இன்னும் நிறையாவே சுரக்க வைக்கும். ஸோ இந்த வண்டி 200cc மட்டும் பார்க்காம ஒரு பக்காவான ஒரு ஆஃப் ரோட் கேட்டகரியாக பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை, வேறு லெவலான ஒரு வண்டி தான். கொடுத்துருக்க டைமண்ட் டைப் சேஸாக இருக்கட்டும், ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ட்ரையாங்கிள் ஜாமெண்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக கம்ஃபர்டபுளாக ஆன் ரோடுக்கும் ஆஃப் ரோடுக்கும் ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன சின்ன பாட் ஹோல்ஸ் கிராஸ் பண்ணும்போது உங்களால் உட்காந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் பெரிய பம்ப்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அதுவே உங்களை எழுப்பி விட்டுறது. அந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க.
நம்ம எவ்வளோ தான் பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் போனாலும் மக்களை கவர் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன அந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி இம்ப்ரூவ்டு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நைட் ட்ரைவ் பண்ணல, பட் ஆனால் இது வரைக்கும் பார்த்த ஃபீட்பேக்ஸ் படி ஹெட்லாம்ப் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா லிவர்ஸ் பிடிக்கும் போது அதில் என்ன கியரில் இருக்குன்றதே தெரியல. இது ஆக்சுவலாக லாங் ட்ராவல் போகும்போது நம்மளுக்கு ஒன்றுமே யூஸ் ஆகாது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆஃப் ரோடு போகும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ வண்டியோட வினைல்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஆன் ரோடுக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் செட்டப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டியோட எந்தூசியாசம் அப்படியே வெளியே வரும், தெரியும் உங்களுக்கு நல்லாவே. எனக்கு இந்த வண்டியில் டச்சான எர்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிவர்ஸ் வந்து இன்னும் அட்ஜஸ்டபுளாக வச்சுருக்கலாம். ஏன்னா ரொம்பவே லாங்காக இருக்குது. அது உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் வந்து வலிக்கிறது அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் ரைட் பண்ணும்போது, கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியில் கொடுத்துருக்க அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஒரு 270 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஏடிவிஸையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா தி பெஸ்ட்டு. இந்த 200cc இது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் நான் சொல்லுவேன். கீழே கொடுத்துருக்க அந்த பிளேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இன்ஜின் கார்டுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன கல் ரொம்பவே ஃபோர்ஸாக படும்போதும் இன்ஜினில் எந்த ஒரு கிராக்கும் இல்லாதபடி அந்த இன்ஜினை வந்து அவங்க நல்லாவே சேஃப் கார்டு பண்ணியிருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் தான். மற்றபடி இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு கியர் ஷிஃப்டிங் மட்டும் சின்ன சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒன்ஸ் அந்த கியர் ஷிஃப்டிங்கை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வண்டி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. உண்மையிலே செம்மையான ஒரு ரைடிங் ஸ்டைலாக தான் இருக்குது. ஒரு பிகினராக இருந்து நீங்கள் ஆஃப் ரோட் கற்றுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் உங்களுக்கு உண்மையிலே சூப்பரான ஒரு வண்டி தான். இவனோட அப்படியே ஒரு ஆப்போசிட்டான பிரதர் தான் ராலி கிட் எடிஷன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே மாறி இருக்கும். வண்டியோட வேர்டிக்ட் ஒரு நல்ல ஒரு 13 லிட்டர் கெப்பாசிட்டியோட நல்ல ஒரு லாங் ட்ராவல் சஸ்பென்ஷனோட கொடுத்துருக்க ஸ்போக்ஸ் வீல் எல்லாமே இந்த வண்டியை ஒரு ஆஃப் ரோட் அண்ட் ஆன் ரோட் எந்தூசியாஸ்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலே பிடிக்கும். ஸ்ப்ராக்கெட் முதற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கியர்ஸ் முதற்கொண்டு நம்மளுக்கு ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆஃப் ரோட் செட்டப்பாக தான் இருக்குது. இந்த வண்டி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஜெயவிலாஸ் ஹீரோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வண்டியோட ப்ரைஸும் நான் சொன்ன மாதிரி தான் 1.4 1.5. இது எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். அவங்க சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். மோட்டோகிராஃபிக்.